வணக்கம் நண்பர்களே! தனுஷ் ரசிகர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதனால் வாங்க நேரா விஷயத்துக்குள் போகலாம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் தனுஷ் நடிப்பில் தற்போது கர என்ற படம் உருவாகி வருகிறது. இந்த படத்துக்கு பிறகு தனுஷ் அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனது 55வது படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த பட அறிவிப்பு வெளியாகி பல மாதங்கள் ஆகிவிட்டாலும், சில காரணங்களால் படப்பிடிப்பு தொடங்காமல் இருந்தது. ஆரம்பத்தில் இந்த படத்தை கோபுரம் பிலிம்ஸ் அன்புச்செழியன் தயாரிக்க இருந்தார். ஆனால் பின்னர் அந்த நிறுவனம் விலகியதால் தனுஷ் தானே தயாரிப்பாளராக முன் வந்தார். இதுவே இந்த படத்துக்கு இன்னும் அதிக எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. இப்போது படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் முழுவதும் முடிந்து, நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றிய அறிவிப்புகள் ஒவ்வொன்றாக வெளியாகி வருகிறது. அந்த வரிசையில் சமீபத்தில் இந்த படத்தின் இசையமைப்பாளராக சாய் அபயங்கர் அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று ஜனவரி 31 அன்று படத்தின் நாயகி பற்றிய அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. இந்த படத்தில் ஸ்ரீலீலா நாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளார். தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் ஸ்ரீலீலா தமிழில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இந்த பொங்கலுக்கு வெளியான பராசக்தி படம் மூலம் அறிமுகமானார். அதற்கு பிறகு தொடர்ந்து நல்ல கதைகளை தேர்வு செய்து வருகிறார். அதில் அடுத்த பெரிய வாய்ப்பாக தனுஷ் படம் அமைந்துள்ளது. மேலும் இவர் அஜித்தின் 64வது படத்திலும் நடிக்கப் போவதாக சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதனால் ஒரே நேரத்தில் பல பெரிய நட்சத்திரங்களின் படங்களில் ஸ்ரீலீலா பிஸியாகி வருகிறார். மொத்தத்தில் இந்த படம் தனுஷ் ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. இப்படியான லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலை பின்தொடருங்க நண்பர்களே.